نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையாகிய திருமறை குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது அல்லாஹுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹுவும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் போது நபித்தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததை போல இந்த உரையின் ஆரம்பத்திலும் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக இந்த குத்துபா பேருரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபா பேருரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், மரணத் தருவாயில் மனிதன் வேண்டுவது என்ன என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே உலக வாழ்வை முடித்துவிட்டு மறுமையை நோக்கிய பயணத்தின் ஒரு ஆரம்பம்தான் மரணத் தருவாய் என்பது. அதிலிருந்து மறுமையை நோக்கிய ஒரு பயணத்திற்கு மனிதன் என்ன செய்கிறான்? வந்து விடுகிறான். இதை பல்வேறுபட்ட குர்ஆன் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஹதீதுகளிலே பல செய்திகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த கட்டத்தில் மனிதன் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஏன் அதை கேட்கிறான்? ஒரு மனிதனுடைய மரணம் இரண்டு வகையாக அமையும். ஒரு மனிதனுடைய மரணம் இரண்டு வகையாக அமையும். ஒன்று அந்த நல்ல மரணமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய மரணம் ஒன்று அது நல்ல மரணமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய மரணம் இன்னொன்று அது தீய ஒரு மரணமாக இருக்கும். தானே? அப்ப அல்லாஹு தஆலா இதை வேறுபடுத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லி காட்டுகிறான்? ஒரு மனிதனுடைய மரண தருவாயின் பொழுது சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்லவர்களாக மரணிக்கிற பொழுது தங்களுடைய ரப்பை சந்திக்க விரும்புவார்களாம். அப்பொழுது வானவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? உன்னுடைய ரப்பை நீ சந்திக்க விரும்புகிறாயா என்று கேட்பார்கள். அப்ப அந்த வானவர்களுக்கு இவர்கள் பதில் சொல்லுகிற பொழுது, ஆம் நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி என்றால் அல்லாஹ்வும் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று சுபசோபனம் சொல்லுவார்கள். இதே நேரம் ஒரு மனிதன் உலக வாழ்வை நாசமாக்கிவிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துவிட்டு மனோ இச்சை பிரகாரம் தனது வாழ்வை எடுத்து நடத்து அந்த வாழ்வை முடிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அவனுடைய இறுதி நேரம் மிக மோசமானதாக இருக்கும். அவனுடைய இறுதி நேரம் மிக மோசமானதாக இருக்கும். அதுக்கு கடுமையான
பார்ப்பதற்கே படுபயங்கரமான வானவர்கள் அவனுடைய மரண தருவாயில் வருவார்கள். அவனுடைய உயிர் அடித்து கஷ்டப்படுத்தி அவனுடைய உடலை விட்டும் வெளியேற்றப்படும் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் மரணத்தை கண்முன்னே கண்டதற்கு பின்னால், மரணத்தை இதற்கு பிறகு நமக்கு மரணிப்பதை தவிர வேறு வழி இல்லை, இதற்கு பிறகு நமக்கு மரணிப்பதை தவிர வேறு வழி இல்லை, நாம் உலகை விட்டு பிரிய போகிறோம், நாம் கட்டியாழ்ந்த நமது சொத்துக்கள், செல்வங்கள், நமது ஆட்சி அதிகாரம் அனைத்துமே நம்மை விட்டு போக போகிறது என்று வருகிற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் ஒன்றை கேட்பான். என்ன? யா அல்லாஹ், எனக்கு ஒரு அவகாசம் வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ அவகாசம் அளிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மீண்டும் ஒரு முறை போய் வருவதற்கு என்னுடைய மரணத்தில் இருந்து ஒரு அவகாசம், இதை கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். யா அல்லாஹ், மரணத் தருவாயில் இருக்கிற அந்த மனிதன், தனக்கு தோல்வி நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்த அந்த மனிதன், சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டதற்கு பின்னாடி, சுவர்க்கம் இதுதான் நரகம் இதுதான் என்று கண்டதற்கு பின்னாடி, தனக்கு கெட்ட ஒரு நிலைமை வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த மனிதன், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் எனக்கு பிற்படுத்தித்தா யா அல்லாஹ்னு கேட்க போறான். அந்த கொஞ்ச நேரத்தில் என்னத்தை சாதிக்க போறான்? இவ்வளவு காலம் 60 வருடங்கள், 70 வருடங்கள், 80 வருடங்கள், 100 சொச்சம் வருடங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உலகத்தில் உண்டு. இவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்ததற்கு பின்னாடி மரணத் தருவாயில் அல்லாஹ்விடத்தில் வந்து கொஞ்ச நேரம் தா என்று ஏன் கேட்கிறான்? 60 வருடத்தை செலவழித்து விட்டார், 70 வருடங்களை செலவழித்து விட்டார். ஆனால் கொஞ்ச நேரம் எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார். இப்ப எதற்காண்டு கேட்கிறாரு? உண்மையிலே நமக்கெல்லாம் தெரியும் என்னது, ஒரு நலவை செய்வதற்கு அவர் கேட்கிறார், ஒரு நன்மையை செய்துவிட்டு வருவதற்கு கேட்கிறார். ஏனென்று கேட்டால், மறுமையை கண்டுவிட்டார், இதற்கு பிறகு மன்னரை வாழ்க்கையெல்லாம் அவருக்கு கண்முன்னே வந்துடும். அதே போல சுவர்க்கம் நரகத்தை கண்டுவிட்டார், நம்முடைய நிலைமை என்பதையும் என்ன என்பதையும் உணர்ந்து விட்டார். இந்த தருணத்தில் நான் நன்மை செய்துவிட்டு வர வேண்டும் என்கிற எண்ண போக்கில் தான் அல்லாஹ்விடத்தில் லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் யா அல்லாஹ் எனக்கு பிற்படுத்தித்தா என்று கேட்க போகிறார். கேட்கிற பொழுது அவர் தொழுவதற்கோ எவ்வளவு பெரிய அமல்கள் இருக்கும். உண்மையிலேயே உலக வாழ்வில் நிறைய அமல்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வினால் காட்டப்பட்ட எக்கச்சக்கமான நன்மைகளை தரக்கூடிய, நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பெரும் பெரும் நன்மைகள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த மனிதன் தொழுவதற்கு கேட்க போறது கிடையாது. யா அல்லாஹ், நான் தொழாமல் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டேன், நான் இப்ப என்ன செய்கிறேன், உணர்ந்து விட்டேன், நான் திருந்து விட்டேன் யா அல்லாஹ், அதனால தொழுவதற்கு எனக்கு தா யா அல்லாஹ், சுஜூதிலே வைத்து மரணிக்க போகிறேன் என்று கேட்கிறானா? அப்படி கேட்கல. அடுத்தது என்ன, நான் ஹஜ் செய்து விட்டு வருகிறேன் என்று கேட்கிறானா? அதுவும் கிடையாது. ஜக்காத்து கொடுத்து விட்டு வருகிறேன் என்று கேட்கிறானா? அதுவும் கிடையாது. உலகத்திலேயே அமல்களிலேயே ஆக பெரிய அமல் என்று வர்ணிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது, இதற்காக வேண்டி நான் எனது உயிரை தியாகம் செய்துவிட்டு உனது பாதையிலேயே என் இன்னுயிரை துளைத்து விட்டு வருகிறேன் என்று அந்த நேரத்தில் மனிதன் கேட்க போவது கிடையாது. அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். அவன் கேட்கிறான் என்ன தெரியுமா? ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று தான் கேட்கிறான். இவ்வளவு பாருங்க, நீங்க இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், எவ்வளவோ அமல்கள் இருக்குது, அப்படித்தானே? எவ்வளவோ அமல் இருக்குது, பெரும் பெரும் நன்மைகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இருக்கத்தக்க ஒரு மனிதன் தனது மரண தருவாயில தர்மம் செய்து விட்டு வருகிறேன் யா அல்லாஹ்னு கேட்கிறான்டா எப்படி இருக்கும்? அப்ப அந்த தர்மத்துக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கின்றதை யோசிச்சு பாருங்க. ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல தர்மம் செய்ய சொல்லுகிற நேரத்திலேயே இந்த வசனத்திலே முதல் பகுதியில் அல்லாஹ் சொல்லுவான், வஅன்ஃபிகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும். அல்லாஹ் பாருங்க, ஒரு உரிமையோடு அல்லாஹ் பேசுகிறான். தர்மத்தை பற்றி பேசும்போது
அல்லாஹ் மனிதர்களோடு இருக்கிற ஒரு உரிமையோடு பேசுகிறான். மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து, நான் தந்தலிருந்து குடி. மனுஷனை யோசிக்கிறான், நான் தானே சேர்த்தேன், நான் தானே உழைச்சேன், நான் தானே இப்ப சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய வேர்வை துளி, என்னுடைய கஷ்டம், என்னுடைய முயற்சி, என்னுடைய நான் பட்ட பாடு என்றுதான் மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்படிதான் மனிதன் நினைக்கிறான். ஆனா ரப்பை சொல்லும் போது, அந்த சொத்துல இருந்து தர்மம் கொடுக்க சொல்லி சொல்லும் போது ரப்ப என்ன சொல்றான்? மிம்மா ரஸக்னாக்கும், நான் வழங்கியவற்றிலிருந்து, நான் தந்ததிலிருந்து நீங்க கொடுங்க. அப்ப உங்கடையிலிருந்து கொடுக்க போனா அது நடக்கிற காரியம் இல்லை. அப்ப மனிதனுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஞாபகம் ஊட்டுகிறான், நான் தந்தவற்றிலிருந்து நீங்க கொடுங்க. அப்ப உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், உங்களிடத்தில் என்னதான் நீங்கள் வைத்திருந்தாலும் அது என்னுடையது, நான் தந்தது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம் தெரியுமா? அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? நம்ம ஆரம்பத்திலேயே ஆலமுல் அர்வாஹில் இருக்கும் போதே, நம்ம அல்லாஹ்விடத்தில் மூமினாக இருக்கிற போது, அல்லாஹ்விடத்தில் மூமின் என்றால், நாமெல்லாம் மூமின்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம், ஒரு ஒப்பந்தம், ஒரு வியாபார ஒப்பந்தம். என்ன வியாபார ஒப்பந்தம்? நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய உயிர்கள் எல்லாத்தையும் யா அல்லாஹ் சுவனத்திற்கு ஈடாக நாங்கள் வழங்குகிறோம் என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இதுதானே? இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். மூமின்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, சுவர்க்கத்தை அவர்களுக்கு வழங்குவதாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அப்ப அல்லாஹ் எடுத்த சொத்துக்கள், அல்லாஹ் எடுத்த செல்வங்கள், அல்லாஹ் தந்த உயிர், இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நாங்கள் மூமின்களாக இருந்தால். இப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு பாவிப்பதற்கு சிறிது காலம் நமக்கு தந்திருக்கிறார். அந்த சொத்துல இருந்து நீ பாவிக்கலாம், அந்த உயிரை நீ பயன்படுத்தலாம், அந்த செல்வங்களை நீ பயன்படுத்தலாம். ஆனால் உனக்கு சொர்க்கத்துக்கு தருவதாகத்தான் இதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு நான் இரவல் தந்திருக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ணணும்? தேவையான சந்தர்ப்பங்கள்ல, தேவையான நேரங்களை கொடுத்துடணும் என்கின்ற ஒப்பந்தத்தோடு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு இதை பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய திருமறையில பேசுகிற பொழுது மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க என்கிறான். மனுஷன் என்ன பண்ணிடுறான்? திருப்பி அல்லாஹ்வுடைய பாதையில கேட்கிற நேரத்தில், யாராவது வந்து உதவி கேட்கிற நேரத்தில் எல்லாம் மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சேர்த்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் தருவதா? இந்த நேரத்தில் ஒரு மூமினான ஒரு அடியான் சிந்திக்கணும் என்ன தெரியுமா? நான் வைத்திருப்பதெல்லாம் என்னுடையதல்ல, சுவர்க்கத்திற்காக நான் அல்லாஹ்விடத்தில் கொடுத்தது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் வருகிற போது, ஏழைகள் வருகிற பொழுது, எளியவர்கள் வருகிற பொழுது, தேவை உள்ளவர்கள் வருகிற பொழுது அதை சந்தர்ப்பத்திற்கு நான் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உன்னதமான உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அதை தொடர்ந்து சொல்கிறான். மின் கபிலி, ஒன்று வருவதற்கு முன்னால் நீங்க தர்மம் செய்யணும். ஒன்று வருவதற்கு முன்னால், ஐயத்திய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் தர்மம் செய்து விட வேண்டும். அல்லாஹ் தந்த சொத்துக்களை, அல்லாஹ் தந்த செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்க கொடுத்து முடிச்சிருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏனென்றால் அப்படி முடிக்காவிட்டால், அப்படி கொடுக்காவிட்டால் மரண தருவாயில் யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் தான், நான் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், தர்மம் செய்து நல்லவனாக மாறி வருகிறேன், தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக வருகிறேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த வாய்ப்பு கிடைக்குமா? மரண தருவாய்க்கு பேத்துட்டான், அடுத்த வினாடி மரணம் வந்துடுச்சு, சக்கரத்துல் ஹால்ல இருக்கிறார். மரணத்தை கண்முன்னே கண்டதற்கு பின்னாடி நான் தர்மம் செய்ய வேண்டும், எனக்கு அவகாசம் வழங்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அல்லாஹ் தருவானா? தரமாட்டான். ஆனால் அந்த இடத்தில் ஒரு செய்தியை அல்லாஹ் உணர்த்துகிறான், ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். எதை உணர்த்துகிறான்? தர்மம் செய்தால் ஒரு சாலிகான மனிதனாக மாறலாம், தர்மம் செய்தால் ஒரு நல்லடியாராக ஒருவருக்கு மாறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் பாருங்க, தஸத்தகு, நீங்கள் அனைவரும் தர்மம் செய்யுங்கள்,
ஃபஇன்னஹு யஅதி அலைக்கும் ஸமானுன், உங்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் ஒரு மனிதர் தனது தர்ம பொருட்களை, ஜக்காத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக அலைவார். ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிவார். ஆனால் அவருடைய தர்மத்தை, அவருடைய ஜக்காத்து பொருளை எடுப்பதற்கு பூமியில் யாருமே இல்லாத ஒரு நாள் வரும். அதற்கு முன்னாடி நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ஏன்? இந்த தர்மத்துக்கு அவ்வளவு நன்மை இருக்க போய்த்தான், மறுமையில் அவ்வளவு பெரிய அளப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்க போய்த்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க, இது எடுக்க முடியாத ஒரு காலம் வரும். எல்லாரும் பணக்காரனாயிருவார்கள், எல்லாரும் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு சொத்துக்களையும் செல்வங்களையும் சேகரித்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்னாடி உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள். ஒரு மனிதனை அவன் எப்படி சரி பிடிச்சிருவான். ஒருத்தர் என்ன செய்வாரு, தனது தர்ம பொருட்களை எடுத்துட்டு வீதி வீதியா அலைவாரு. யாருமே தர்மத்தை எடுப்பதற்கு யாருமே இல்லைன்ற பொழுது ஒரு மனிதரை அகப்பட்டுக் கொள்வார், ஒரு மனிதரை சந்திச்சிருவார். அந்த மனிதர் அந்த தர்ம பொருட்களை எடுத்து அவருக்கு வழங்க நேரிடுகிற நேரம் அவர் சொல்லுவாராம், என்ன தெரியுமா, லவ் ஜிஅத பிஹா பில் அம்சி லகபில்துஹா. சுப்ஹானல்லாஹ், நீ நேத்து வந்திருந்தா இதை எடுக்கிற அளவுக்கு நான் இருந்திருந்தேன். நேற்றைய தினம் எப்படிப்பட்ட காலம் என்று யோசிச்சு பாருங்க. நேற்றைய தினம் இதை வாங்குவதற்கு தகுதி உள்ளவனாகத்தான் நான் இருந்தேன். நீ ஒரு நாள் பிந்தியதனால் இன்றைக்கு வந்திருக்கிறாய். அதனால் இன்று ஃபலா ஹாஜத்தலி ஃபீஹி ஃபலா ஹாஜத்தலி பிஹா, இதன் மூலம் எனக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இப்படி சொல்லுகிற ஒரு காலம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காலம் வருவதற்கு முன்னாடி உங்களுடைய செல்வங்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா கூட குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். எப்படி சொல்றான், அடியார்களே, குல்லி இபாதி அல்லதீன ஆமனு, எனது ஈமான் கொண்ட என்னை நம்புகிற விசுவாசிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டும்படி, வயுன்ஃபிகூன மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் வழங்கியதிலிருந்து தர்மம் செய்யும்படி நபியே நீங்கள் சொல்லுங்கள். சிர்ரம் வ அலானியத்தன், மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும், இரகசியமாகவும் பரகசியமாகவும் நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்வதற்கு நபியே நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு சொல்லுங்கள். மின் கபிலி ஐயத்திய யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹிலால், எந்த விதமான அடவுகளும் எடுக்கப்படாத, எந்த விதமான மாற்றீடுகளும் கொடுக்கப்படாத அந்த நாள் இருக்குது. இந்த பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லாத ஒரு நாள், எந்த அடகும் எடுக்காத நாள், அடமானம் இல்லாத ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நான் வழங்கியவற்றிலிருந்து ஈமான்தாரிகளுக்கு, மூமின்களுக்கு நபியே நீங்கள் தர்மம் செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதை நாமல் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப மரண தருவாயில ஒரு மனிதன் வேண்டுவது என்ன, இவ்வளவு பெரிய அமல்கள் இருந்தும் தர்மத்தை தான் வேண்டுகிறான் என்றால் தர்மத்தில் அவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். எந்த அளவுக்கு என்றால் இந்த தர்மம் நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இந்த தர்மம் என்ன பண்ணும், நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்தில் சொல்கிறார்கள், இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெரிய ஒரு செய்தியில, நீண்ட ஒரு செய்தியில சொன்னாங்க. சஹாபாக்கள் இதை அழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்தமிட்டு இதை சொல்வார்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரீத்தம் பழத்தினுடைய ஒரு கீற்றையேனும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். பாருங்க பாபம், பெரிய அளவு தர்மத்தை கூட இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஒரு பேரித்தம்பழம் என்பது நாம கணக்கெடுக்காம இருக்கக்கூடிய ஒரு பொருள். உலகத்தில் உள்ள பொருள்லையே ஒரு பேரித்தம்பழத்தை யார் அதை கணக்கெடுப்பாங்களா? அதை பெரிய அளவில் நம்ம கணக்கெடுக்கிறதே கிடையாது, நம்ம கணக்கிலேயே அது வராது. அப்போ ஒரே ஒரு பேரித்தம்பழத்தினுடைய சின்ன ஒரு பகுதியை அதை கிழித்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பேரித்தம்பழத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும் கூட ஒரு மனிதன் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால்
மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? எவ்வளவோ தேடுகிறோம். தேட வேண்டாம் என்று ஒரு நாளும் இஸ்லாம் சொல்லலைங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும் ஒரு செய்தியை. தேட வேண்டாம், உழைக்க வேண்டாம், பள்ளியோடையே 24 மணித்தியாலம் இருந்துக்கங்க, எந்த நேரமும் குர்ஆன் ஓதுங்க என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. இஸ்லாம் என்ன பண்ணுது? உழைப்பதற்கு சொல்கிறது, தேடுவதற்கு சொல்கிறது, சொத்துக்களை சேர்ப்பதற்கு இஸ்லாம் சொல்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் உழைப்பதற்கு தான் வரும். என்ன செய்கிறது? அதை ஒரு மனிதனுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. உழைக்கிற மனிதனை இஸ்லாம் விரும்புகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒவ்வொரு நபிமார்களும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்க உங்களில் ஒருவர் பிறரிடத்தில் கேட்பதை விட காட்டுக்கு சென்று விறகு வெட்டி தோளில் சுமந்து கொண்டு வந்து அதை சந்தையில் வியாபாரம் செய்து அதன் மூலம் பிழைப்பு நடத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதான் உழைப்புகளிலேயே சிறந்த உழைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வளவு தூரம் ஒரு மனிதன் உழைப்பதை விரும்பிய இஸ்லாம் அதன் பக்கம் தர்மம் அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? ஆர்வமூட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டால், சில குர்ஆன் வசனங்களை படிக்காமல், அது சம்பந்தமான நபிமொழிகளை உணராமல், நபி தோழர்கள் எப்படி தர்மம் செய்திருக்கிறார்கள் என்பதை விளங்காமல், தர்மத்தினுடைய நன்மைகள் எப்படி எப்படியெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்கிற அந்த உயர்ந்த கூலிகளை எல்லாம் விளங்காமல் அறியாத்தனமாக மனிதன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் என்னுடையது, இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்று மனிதன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எதுப்பா உனக்கு சொந்தம்? ஆதமுடைய மகனுக்கு 3 தான் அவனுக்கு சொந்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை மனிதனுக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். எப்படி? ஆதமுடைய மகனுக்கு 3 தான் சொந்தம். ஆனால் ஆதமுடைய மகன் என்ன பண்றான்? மனிதன் என்ன செய்கிறான்? எல்லாமே எனக்குத்தான், எல்லாமே எனக்குத்தான், மாலி எல்லாம் எனக்கு எனக்கு என்னுடைய சொத்து என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த 3ஐ தவிர வேறு ஒன்றும் உனக்கு சொந்தம் கிடையாது. யாருமே 3ஐ தவிர எனக்கே என்று சொந்தம் கொண்டாட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த 3 என்ன? 1, நீ உண்டு கழித்தது. நம்மட சாப்பாடு தொண்டை குழியை தாண்டி விட்டது. நம்மட உணவு அது வாயிடம் என்று நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னு வைங்க, இதற்கு ஒரு மனிதன் சொல்லலாம் அது என்னுடைய உணவு. ஏன்? அதுக்கு முன்னாடி அது பாத்திரத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது என்னுடைய உணவுன்னு சொல்ல முடியாது. ஏன்? சில நேரங்களில் அந்த நேரத்திலே எனது இறுதி மூச்சாக இருக்கலாம். அந்த உணவை உண்ணாமலே நான் மரணித்து விடலாம். அப்படி மரணித்தவர்கள் ஏராளம். அப்போ ஒரு மனுஷன் சொல்லலாமா இது என்னுடைய சாப்பாடுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். நீ உண்டு கழித்தது, நீ உண்டு முடித்தாயா, உண்ணினாயா, அதற்கு பிறகு அது உன்னுடைய உணவு, இது எனக்கு சொந்தம். 2வது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்? அவுல் அபிஸ்தஃப அப்லைத்த, அதாவது நீ உடுத்து கிழித்தது, உடுத்து அது கிழிஞ்சு போன ஆடை இருக்குதானே, அது எனக்கு சொந்தம் என்று ஒரு மனிதன் சொந்தம் கொண்டாடலாம். அடுத்தது என்ன? நீ தர்மம் செய்து முடித்தது, நீ தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில் உன்னுடைய சொத்துக்களை உனது செல்வங்களை கொடுத்து முடித்தாயே, அது உனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 தான் ஆதமுடைய மகனுக்கு சொந்தம். ஆனால் ஆதமுடைய மகன் என்ன பண்றான்? இதெல்லாம் எனக்கு சொந்தம், இந்த பில்டிங் என்னுடையது, இந்த கார் என்னுடையது, இந்த பஸ் என்னுடையது, இந்த காணி என்னுடையது, இந்த தோட்டம் என்னுடையது, இந்த தங்கம் என்னுடையது, எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணிடுறான்? எனக்கு 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 என்று தனக்கென கூறிக்கொண்டு தம்பட்டம் பட்டி திரிவதை உலகத்தில் நாம பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? 3 தான்ப்பா உனக்கு சொந்தம். எது உனக்கு சொந்தம்? ஒன்றுமே உனக்கு சொந்தம் கிடையாது. இந்த நிமிடத்தில் இந்த பேசிக்கொண்டிருக்கிற பொழுது பேசக்கூடிய நான் மரணித்தால் நான் அணிந்திருக்கிற இந்த ஜுப்பா எனக்கு சொந்தம் கிடையாது, நான் வைத்திருக்கிற போன் எனக்கு சொந்தம் கிடையாது. ஏன்? இன்னும் சொல்ல போனால் கசப்பாக இருந்தாலும் உண்மை இதுதான், கசப்பாக இருந்தாலும் உண்மை இதுதான். நான் மனம் முடித்து ஹலாலாக வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி கூட
என்னுடைய மரணத்திற்கு பிறகு அவள் விரும்பினால் இன்னொருத்தருக்கு சொந்தக்காரனாகலாம். இருக்குதா இல்லையா? அப்படி நடந்திருக்கிற இல்லையா? இரண்டாம் திருமணம் இஸ்லாத்தில் இருக்குதா இல்லையா? விதவைகள் திருமணம் முடிக்க கூடாதா? இருக்குதா இல்லையா? அப்ப எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. உலகத்தில் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும், அடுக்குமாடி பில்டிங்ல நாங்கள் வாழ்ந்தாலும், மிக பெரும் சொத்துக்களுக்கும் செல்வங்களுக்கும் சொந்தக்காரனாக நான் வாழ்ந்தாலும், மிக பிரமாண்டமான உயர்தரமான கார் வகைகளில் நாங்கள் பயணித்தாலும், மிக பெரும் பஞ்சனை மெத்தைகளில் கோடிக்கணக்கில் செலவழித்து மெத்தைகளை கொண்டு வந்து நீங்கள் தூங்கினாலும், நிச்சயமாக சத்தியமாக இது அனைத்தையும் விட்டுவிட்டு தான் நாங்கள் செல்ல போகிறோம். எவ்வளவு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ்ல போனாலும் சரி, நீங்க கடைசி பயணம் என்ன? கடைசி பயணம் என்ன? அந்த 4 பேர் தூக்கிக்கிட்டு போவாங்களே சுந்தூக்கு, அதுல தான் நம்ம போகணும். மிகப்பெரிய பஞ்சனை மெத்தையில் 60-70 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பான். சிலாக்கள் சொல்லுவாங்க, எனக்கு மெத்தை இல்லாம தூக்கம் போகாது, பூமியில தூக்கம் போகாது, உடம்பு வருத்தம், இடுப்பு வருத்தம், முதுகு வலி, அதுக்கு தான் இது வாங்கி வச்சிருக்கு நம்ம எல்லாம் சொல்றோமே. அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கடைசி பயணத்தில் நீங்கள் உறங்குகிற உறக்கம் எங்கே? 6 அடி மண் மட்டும்தாங்க நமக்கு சொந்தம், வேற எந்த ஒன்றும் நமக்கு சொந்தம் கிடையாது. நாங்கள் வாயை பிளந்து கொண்டு ஓடி ஓடி ஓய்வு இல்லாமல் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் இன்னொரு மனிதன் நமது மரணத்தின் பின்னால் பயன்படுத்த போகிறான். இந்த உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் அனைவரும் இந்த உண்மையை விளங்கி நமது மார்க்கத்திற்காக, நமது ஏழைகளுக்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து மர்மையை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, மரண வேளையில் மனிதன் வேண்டுவதென்ன என்கிற தலைப்பின் கீழால் சில செய்திகளை நாங்கள் முதலாவது உரையிலே தொடராக பார்த்தோம். அந்த தொடரிலேயே இன்னும் சில செய்திகளை இந்த உரையிலே நம்ம பார்ப்போம். அதாவது, அவ்வளவு மனிதனுக்கு இபாதத்துகள் இருந்தும் மரண வேளையில் மனிதன் கேட்பதெல்லாம் தர்மத்தை தான். ஏனென்று கேட்டால், அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹுவை ஒரு மனிதன் அல்லாஹுடைய அன்பை காண்கிறான். அந்த தர்மத்தின் மூலமாக மன்னருடைய வெளிச்சத்தை காண்கிறான். அந்த தர்மத்தின் மூலமாக மர்மையின் வெற்றியை ஒரு மனிதன் காண்கிறான். அந்த தர்மத்தின் மூலமாக நரக விடுதலையை ஒரு மனிதன் காண்கிறான். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை மரணம் வருவதற்கு முன்னாடி செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, தர்மத்திலேயே ஆக சிறந்த தர்மம் எது தெரியுமா? நீங்க கொடுக்கிற தர்மத்திலேயே ஆக சிறந்த தர்மம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், ஐயு ஸதகதி அஅலமு அஜ்ரா, கூலியால் பிரம்மாண்டமான கூலியை தரக்கூடிய, பெரிய நன்மைகளை அள்ளி குவிக்கக்கூடிய தர்மம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தர்மம் செய்ய வேண்டும் வ அன்த ஸஹீஹுன், ஆரோக்கியமான நிலையில. எப்படி? சும்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் கொடுக்கிற தர்மத்துக்கு நன்மை இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனித வாழ்வில் ஒரு மனிதன் செய்கிற தர்மத்திலேயே பெரிய நன்மைகளை எது தருமாம்? ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிற பொழுது, அந்த செல்வத்தின் மீது தேவை ஏற்கிற பொழுது, அதே போல வறுமையை பயப்பட்டு நடக்கிற பொழுது, பிறரிடத்தில் கையேந்த கூடாது என்று பொருளாதாரத்தின் மீது ஆசை கொள்ளுகிற சந்தர்ப்பத்தில் கொடுக்கிற தர்மம் இருக்குதானே, அதுதான் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தரும். இப்ப இங்க நிறைய பேர் ஆரோக்கியமான உடல் வாகை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், ஆரோக்கியமான நிலைமை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். சொத்துக்களின் மீது நிச்சயமாக நமக்கு தேட்டமும் அதன் மீது ஒரு தேவையும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நேரத்தில் கொடுக்கிற தர்மம், யார் வறுமை அஞ்சல? நம்மள எல்லாருமே வறுமை அஞ்சித்தான் இருக்கிறோம். என் ரசூலுல்லாஹ்வே அதை பாதுகாப்பு தேடி துஆ கேட்டார்களே, மினல் ஃபக்ரி வாதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வாதாபில் கபர். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதை விட்டும், வறுமையை விட்டும், இன்னும் மன்னரையினுடைய தண்டனையை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே பாதுகாப்பு தேடியது அதைத்தான். மிகப்பெரிய வறுமையை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். இப்ப நம்மள எல்லாருக்குமே வறுமையை விட்டு
பயம் வறுமையை நினைத்து பயம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தர்மங்களிலேயே ஆக சிறந்த தர்மம், நிறைய நன்மைகளை தரக்கூடிய தர்மம், நல்ல திடகாத்திரமாக இருக்கிற பொழுது கொடுக்கிற தர்மம். ஏன் திடகாத்திரமாக இருக்கிற நேரத்தில் கொடுக்கிற தர்மம்? வயசு போன பிறகு, உடல் நோயை அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக மனிதன் தர்மம் செய்தே ஆகுவான். நம்ம கண்கூடாக பார்ப்போம். நம்மட வாழ்க்கையில், நமது தாய் தந்தையர்கள வாழ்க்கையில், நமது குடும்பத்துக்குள்ளேயே இது நடக்கும். எப்படி நடக்கும்? நோய்வாய்ப்படுவார்கள். நிறைய ஆடுகளும் மாடுகளும் தங்கங்களும் வெள்ளிகளும் தோட்டங்கள் துறவுகள் எல்லாம் இருக்கும். நோய்வாய்ப்பட்டுருவார். அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். தீராத நோய் என்று வைத்தியர் சொல்லிவிடுவார். இங்கே கொண்டு போய் பார்ப்பார், கொழும்புல கொண்டு போவார். இந்தியா வரங்காட்டியும் வெவ்வேறு ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய வைத்தியசாலைகளை கொண்டு போய் பார்த்து குணப்படுத்த முடியாது என்று வந்து கடைசியில் கட்டில் என்ற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு அந்த சொத்துக்காரர் என்ன முடிவெடுப்பார் தெரியுமா? சரி, கடைசி அல்லாட பாதையில் கொடுப்போம். எப்படி முடிவெடுக்கிறது? அல்லாட பாதையில் கொடுப்போம். எல்லாருக்கும் கொண்டு வந்து மாடு அறுத்து ஆடு அறுத்து இறைச்சி பங்கிடுவார்கள். என்னப்பா என்ன வீட்டில் விசேஷம்னு கேட்டால் இல்லை, உம்மாக்கு சுகம் இல்லை, வாப்பாக்கு சுகம் இல்லை, இதுக்கு அதனால ஒரு மாடு அறுத்தோம், ஒரு ஆடு அறுத்தோம், அவங்களுக்காக துவா செய்யுங்க, அவங்களோட நோய்க்காக துவா செய்யுங்க என்று சொல்லி கொண்டு வந்து வீடு வீடாக இறைச்சிகளையும் பணங்களையும் பொருள்களையும் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறதா இல்லையா? எதற்கு அதை செய்கிறோம்? நாங்கள் நோய்வாய்ப்பட்டதற்கு பின்னாடி எங்களுக்கு தேவையில்லை என்று வந்ததற்கு பிறகு எனது உடல் ஆரோக்கியம், இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுவதற்கு செய்கிற வேலை அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் கொடுக்கிற தர்மத்தின் நன்மையை விட நீ நல்லா இருக்கிற நேரத்தில் கொடுக்கிற தர்மம் நன்மைகளால் சிறந்தது. அதே போல பாருங்க, தேவை ஏற்படுகிற நேரத்தில் கொடுக்கிற தர்மம், அதே போல வறுமையை பயப்படுகிற நேரம், இதை கொடுத்துட்டா எனக்கு வறுமை வந்துருமோ, இதை கொடுத்துட்டா என்ன நிலைமை மோசமாயிருமோன்னு ஒரு நிலைமைக்கு மனுஷன் வந்துடுறானே, அந்த நேரத்தில் அதிலிருந்து எடுத்து கொடுத்தால் நிச்சயமாக சத்தியமாக அதுதான் தர்மங்களில் சிறந்த தர்மமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? வயசு போகட்டும், சக்கரத்துல் ஹால் வரட்டும், அதுக்கு முன்னாடி கொடுப்போம்ங்கிறோம். ரசூலுல்லாஹ் பின்னாடி சொன்னார்கள் என்ன தெரியுமா? வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், உங்களுடைய தொண்டை குழியை உயிர் வந்து அடைத்ததற்கு பின்னாடி, சக்கரத்து உங்களுக்கு வந்ததற்கு பின்னாடி நீங்க சொல்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. லிஃபுனானி கதா வலிஃபுனானி கதா, இந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுத்துரு, அந்த மனிதருக்கு இவ்வளவு கொடுத்துரு, அங்கே ஒரு ஏழை இருக்கிறார் அவருக்கு சீட்டை போட்டு கொடு, ஓட்டை போட்டு கொடு, கரண்ட் எடுத்து கொடு, டாய்லெட் கட்டி கொடுன்னு சொல்றதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நீ அப்படி வசியத்து செய்கிற பொழுது உனது சொத்து இன்னொருத்தருக்கு வராகத்தில் போய் சேர்ந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையா இல்லையாங்க? நீங்க மரணிக்க போற அந்த கடைசி கட்டத்தில் வசியத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக அதற்கு முன்னாடி நீ மரணித்தாய் என்றால் உனது சொத்துக்கள் எல்லாம் உனது பிள்ளைகளுக்கு சொந்தமாயிரும். அதுக்கு பிறகு அது இன்னொருத்தருடைய சொத்து, அவர் விரும்பினா தான் கொடுப்பார், இல்லாட்டி கொடுக்க மாட்டாரு. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதையெல்லாம் உணர்ந்த நபித்தோழர்கள், இதையெல்லாம் விளங்கிய நபித்தோழர்கள் எப்படி பயணித்தார்கள் தெரியுமா? அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹு தஆலா அதனால தானே சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. எதற்கு அல்லாஹ் தஆலா சொன்னான்? எங்களை எல்லாம் விட்டு போட்டு நல்லவங்க இல்லையா? நாங்கள் இல்லை, எங்கள நல்லவங்க இல்லையா? இருக்கிறாங்க. மறுமை நாள் வரைக்கும் நல்லவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு சமூகத்தை தேர்வு செய்து ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எதற்கு தெரியுமா? அல்லாஹ் எதற்கு சொன்னான் தெரியுமா? அவர்கள் அப்படித்தான் பயணித்தார்கள். வீட்டிலே அவருடைய எதிலையுமே சொத்துக்களை மீதம் வைக்காதவர்களாகவே பயணித்தார்கள். அவருடைய பயணம், அவர்களுடைய முடிவை உணர்ந்தார்கள். அதனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்கள், எப்படி என்று கேட்டால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு செய்தி. ஒரு மனிதருக்கு ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார்னா, அவர் வீட்டில் அவருடைய வேலையை சரி செய்கிறார். அவருடைய காணி வேலையை, இந்த அறிவிப்பு பலவிதமாக வருது, நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். காணி வேலையை சரி செய்கிறார். ஒரு பக்கத்து வீட்டு மனிதருடைய பேரித்த மரம் அதற்கு இடைஞ்சலாக இருக்குது. பக்கத்து வீட்டு மனிதருடைய பேரித்த மரம் அதுக்கு அந்த வேலையை சரி செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இப்போது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட போய் கேட்குறார், உங்களுடைய பேரிச்ச மரம் வேலிக்கு நடுவில் இருக்குது, நானும் எனது காணியை சரி செய்யணும், இதை என்ன சரி செஞ்சு நீக்கிருங்கன்றார். அவர் ஏலான்ட்டார்.
இப்போ என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க, வழக்கு எங்கே போகணும்? அங்கே போகணும். ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. போய் யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி பிரச்சனை, இதை கொஞ்சம் சரிப்படுத்தி தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இந்த மரத்தை இவருக்காக விட்டு கொடுத்துரு, அவருடைய வேலையை அவர் சரி செய்யட்டும். ஆனால் உனக்கு அல்லாஹு தஆலா இந்த மரத்திற்கு பதிலாக சுவர்க்கத்தில் ஒரு பேரித்த மரத்தை தருவான் என்றார்கள். சுவர்க்கத்தில் பேரிச்ச மரத்தை தருவான்டா என்ன அர்த்தம்? சொர்க்கமே உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சொர்க்கமே உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மனிதருக்கு, அவருக்கு அதில் தேவை இருக்கும் போல அவர் முடியாது என்று மறுத்து விட்டார். அவர் முடியாது என்றார். இந்த நேரத்தில் அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வாரார். அபு தஹ்தா இவர் வந்தவுடனே இந்த செய்தி இவருக்கு வருது. இவர் உடனே அந்த மனிதரை சந்தித்து, என்னப்பா நீ அந்த பேரிச்ச மரத்தை கொடுக்க மாட்டே? இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். சரி, என்னட்ட ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு, என்னிடத்துல ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் சுமாராக 600 பேரிச்ச மரங்கள் உண்டு. எத்தனை? 600 பேரிச்ச மரங்கள் உண்டு. அந்த தோட்டத்தை உனக்கு நான் தருகிறேன். இந்த ஒரு பேரிச்ச மரத்தை நீ எனக்கு தர்றியான்னு கேட்ட யாராவது வானாண்டுவானா? நல்ல அழகான வியாபாரமாச்சே அப்படின்னு சொல்லி இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேரிச்ச மரம் தானே, கள்ளி வள்ளி போனா போகட்டும்னு சொல்லி என்ன பண்ணாரு, கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 600 பேரிச்ச மரங்கள் கொண்ட தோட்டத்தை வாங்கி எடுத்துட்டார். வாங்கி எடுத்தா ரசூலுல்லாஹ்ட்ட அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எனது தோட்டத்தை, இன்னும் 600 பேரிச்ச மரங்கள் உண்ட இந்த என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து விட்டேன். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் கிடைக்க பெறுகிற அந்த பேரிச்ச மரத்திற்காக. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க எப்படி பயணித்தார்கள். சுவர்க்கத்தில் ஒரே ஒரு பேரிச்ச மரமாம், உலகத்தில் 600 பேரிச்ச மரங்கள் கொண்ட தோட்டமாம், அதை கொடுத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள், கம்மின் இஸ்கின் அல்லது அஸ்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண்முன்னே காட்டப்படுகிறது எத்தனையோ பேரிச்ச மரங்கள் காய்த்து குலை போட்டு பழுத்து குலுங்கி அபு தஹ்தாவுக்காண்டி சுவர்க்கத்தில் காத்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று பல விடுத்தங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் சுவர்க்கம் நிச்சயம் இருக்கும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் சொல்லி காட்டினார். அதனால தான் 600 பேரிச்ச மரங்கள் என்ன போனால் போகட்டும், எனக்கு சுவர்க்கம் வேண்டும் என்ற ஒரே முடிவில் இருந்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அபு தஹ்தா அதோடு நிக்கல, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அழைக்கிறார். வீட்டு வாசலில் நின்று கொண்டு, ஏன்னா அவங்க தங்குற வீடும் அங்கதான் இருந்துச்சு, அந்த தோட்டத்துக்குள்ள தான். உம்மு தஹ்தா ரலியல்லாஹு வெளியே வராங்க. தன்னுடைய மனைவி, என்னப்பா சத்தம் போடுறீங்க என்று கேட்கிறார்கள். இல்ல, நான் சுவர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்திற்காக இந்த தோட்டத்தை விற்றுவிட்டேன். எப்படி சொன்னாரு? வியாபாரம் செஞ்சிட்டேன் என்றார். பிஅத்துஹு, அதை விட்டுவிட்டேன். எதற்காக? சுவர்க்கத்தில் ஒரு பேரிச்ச மரம் கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நான் கொடுத்துட்டேன் நம்முடைய தோட்டத்தை, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேறின்றான். சொன்னா, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த பெண் சொன்னார்கள், ரபிஹல் பை யா அபா தஹ்தா, அபு தஹ்தாவே, இவ்வளவு காலம் நீங்கள் வியாபாரம் செய்திருக்கிறீர்கள், எத்தனையோ வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்றுதான் லாபகரமான ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இதுதான் லாபமான வியாபாரம், இதல்லவா லாபமான வியாபாரம் என்று சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னார்கள் என்கிற செய்தியை என்ன செய்கிறார்கள்? இமாம்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? ஆதாரபூர்வமான செய்திகள் என்று பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே தேடுங்கள். எங்கு தேவை இருக்கிறது, யாருக்கு தேவை இருக்கிறது, எந்தெந்த இடத்தில் தேவை இருக்கிறது என்பதை பாருங்கள். உங்களுக்கென நிரந்தர தர்மத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் 3 அமல்களை தவிர மற்ற எல்லாத்தினுடைய நன்மைகளினுடைய வாசலையும் அல்லாஹ் மூடி விடுவான். அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். பள்ளி வாயில்களுக்கு தேவை இருக்கும். சில நேரங்களில் பார்க்கிற நேரத்தில் பணக்கார பள்ளி மாதிரி விளங்கும், எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி விளங்கும். உண்மையிலேயே பள்ளி வாயில்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. இந்த பள்ளி வாயில கூட வேலை செய்யறதெல்லாம் நான் பார்க்கிறேன். எனவே இதுல என்ன கடன் இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, இன்னும் என்னென்ன வேலை திட்டங்கள் இருக்குன்னு பாருங்க.
இதெல்லாம் நிச்சயமாக உங்களுடைய கபர்களை ஒளிமயமாக்கும், மறுமையின் வெற்றியை சீராக்கும், மறுமையை சீராக்கும், உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து என்ன செய்யும், தரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு நடக்கிற ஜுமாக்கள், இங்கு நடக்கிற புரோகிராம்கள், இங்கு நடக்கிற இன்னொரு என்ன மார்க்க விவகாரங்கள் எல்லாத்தையும் இந்த பள்ளிவாயில் செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பள்ளிவாயிலில் குறைந்தபட்சம் கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு செங்கல்லாவது என்னுடைய உழைப்பில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புங்கள். ஒரு செங்கல்லாவது, குறைந்தபட்சம் ₹1 இந்த பள்ளியில் எனது சொத்தில் இருந்து இருக்க வேண்டும் என்பதை விரும்புங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் மரண நேரத்தில் கலிமாவோடு மரணிக்க செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர்